சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பெல் பட்டன் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்பெல்லாம் உங்களோட நோட்டிபிகேஷனுக்கு வந்துடும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னாக்கா, நம்ம மொபைலில் நிறைய ஆப்ஸ்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா அன்ஃபார்ச்சுனேட்லி ப்ரோக்ராம் ஹேஸ் பீன் ஸ்டாப்ட் அப்படின்ட்டு வரும். இப்போ அதை நம்ம எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். நீங்கள் உங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு அங்கே ஆப்ஸ்ன்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சில மொபைல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் மேனேஜர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அண்டு இதுக்குள்ளே போயிட்டீங்கன்னாக்கா மேனேஜ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் எஸ்டி கார்டு அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க மொத்த அப்ளிகேஷன்ஸும் இங்கே அவைலபிளாக காமிக்கும். அண்டு மேலே இருக்க 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கனாக்கா ரீசெட் ஆப் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ரீசெட் ஆப்ஸ்ன்னு கேட்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல் ஆப்ஸும் ரீசெட் ஆகிடும். நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சுருந்தா எனேபிள் ஆகிடும். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த விதமான டேட்டாஸும் போகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு சேம் அதே தான். ஸோ இந்த ஆப்ஷனு உங்களுக்கு பண்ணியும் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னொரு வழி மூலியமாகவும் அதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த கிளியர் கேட்சஸ்லாம் சொல்லுவாங்க, அது மெமரியை நீங்கள் அதிகமாகிடுச்சுன்னா தான் இந்த ப்ராப்ளமே உங்களுக்கு வரும் ஓப்பன் ஆகாமல். அதை எப்படி கிளியர் பண்ணுறது பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஸ்டாப்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகேன்ட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் அந்த ஓகேவை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அது டேட்டாலாம் கிளியர் ஆகிடும். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இருக்குது, இங்கே கிளியர் டேட்டான்னு இருக்குது, நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு மொத்த டேட்டாஸ் லாஸ் ஆகும். கிளியர் கேட்சுன்னு இருக்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, எந்த விதமான டேட்டாஸும் உங்கள்கிட்ட இருந்து போகாது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன் கிளிக் பண்ணி ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின ஏதாச்சும் சந்தேகங்கள் குறைகள் இருந்தாக்கா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அடுத்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் லோகேஷ். பாய் பாய்.